வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 டிசம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங், எதிர்க்கட்சித் தலைவர் லால்கிருஷ்ண அத்வானி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தியதாக டெல்லி இந்த தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. தமிழக துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் சிங்கப்பூர் சென்றிருந்தார். சிங்கப்பூர் சென்று கூவ நதிக்கரையை மாற்றுவதற்காகவும் வானூர்தி தொழிற்பூங்கா மற்றும் நிதி நகரங்கள் ஏற்படுத்துவதற்காகவும் பல ஆலோசனைகளை சிங்கப்பூர் நடத்தி வந்தார். அந்த ஆலோசனையின் மொத்த தொகுப்புகளை புத்தகமாக அச்சிட்டு தமிழக முதல்வர் கருணாநிதியிடம் இன்று வழங்கியதாக தலைமைச் செயலகத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அசாம் முதல் மந்திரி தரூர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில், உல்ஃபா தீவிரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்று கூறியதாக அசாமிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய தொலைத்தொடர்பு 2009 என்ற கண்காட்சியை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராஜா அவர்கள் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டதாக டெல்லி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரியாம்பட்டினத்தில் தேவி நர்சரி பள்ளி உள்ளது. இந்த பள்ளி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டு வருகிறார்கள். பள்ளிக்கு இன்று 25 பேரை ஏற்றுக்கொண்டு சென்ற வேன் ஒன்று அங்குள்ள குளத்தில் மூழ்கியதில் 9 பேர் மற்றும் ஒரு ஆசிரியர் உயிர் இழந்ததாகவும் 11 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் நாகப்பட்டினத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிர தலைநகர் மும்பை மாநகர பகுதியில் குடிநீர் விநியோக நேரத்தை குறைத்ததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் நடத்திய தடியடி தாக்குதலில் ஒருவர் உயிர் இழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காங்கிரஸ் அரசே காரணம் என்று எதிர்க்கட்சிகள் கண்டித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு இந்தியாவின் போபால் நகரில் அமெரிக்க நிறுவனமான யூனியன் கார்பைட் ஆலையில் ஏற்பட்ட விஷக்கசிவில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். இதன் 25வது ஆண்டு நினைவு நாள் இன்று போபாலில் அனுசரிக்கப்பட்டதாகவும் இதுவரை இந்த கம்பெனி மூலம் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று மக்கள் புலம்புவதாக போபாலில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ள லட்சரிவா தீவிரவாதிகள் பெங்களூரில் குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக ஒப்புக்கொண்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சொமாலியா நாட்டில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 அமைச்சர்கள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டதாக சொமாலிய தலைநகர் மொகாதீவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குஜராத் உயர்நீதிமன்றம் கற்பழிப்பு வழக்கை ஒன்றை யூடியூபில் பார்த்து சாட்சி பதிவு செய்து கொண்டதாக ஒரு பரபரப்பு தகவல் குஜராத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அருணாச்சல பிரதேச முதல் மந்திரி காண்டு வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில், சைனா எந்த எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அருணாச்சல பிரதேச எல்லைகளில் தாங்கள் சாலை அமைக்கும் பணியை தொடர்ந்து செய்வோம் என்று வலியுறுத்தியுள்ளதாக
அருணாச்சல பிரதேசத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய பிரதம மந்திரி புட்டின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், நான் அரசியலை விட்டு விலக போவதில்லை என்றும் ரஷ்யாவை தாக்குவதற்கு தீவிரவாதிகள் எப்போதும் தயாராக இருக்கிறார்கள் என்றும் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக மாஸ்கோவில் இந்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானுக்கு கூடுதலாக 30,000 படையினரை அனுப்புவது என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா முடிவு தங்களின் எதிர்ப்பை மேலும் அதிகரிக்க செய்யும் என்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்கள் கூறியுள்ளதாகவும், அமெரிக்காவின் போர் உத்தி வெற்றி பெறாது என்றும் இது வெளிநாட்டு துருப்புகள் மத்தியில் அதிக அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று தாலிபான்கள் கூறியுள்ளதாக ஆப்கானிஸ்தான் இந்த தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டின் 2010ஆம் ஆண்டு புதிய ஜனாதிபதியாக பெண் ஜனாதிபதி லூத்தர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதுவே சுவிட்சர்லாந்தின் முதல் பெண் ஜனாதிபதி என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 3 டிசம்பர் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சாட்டை போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் குற்றாலம், நீலகிரி, வேலூர் பகுதிகளில் மேகங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. தமிழகத்தில் பரவலாக பல இடங்களில் லேசான மழை பெய்த தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூ தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.